ட்ரேடர்ஸ் வர ஃப்ரைடேலேருந்து 30 டேஸ்க்கு லைவ் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் ஒன்று கண்டக்ட் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கூகுள் ஃபார்மோட லிங்க் இருக்கும், அதை வந்து ஃபில் பண்ணுங்கள். நான் உங்களை ஃபர்தராக காண்டாக்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் வீடியோங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து ஒரு 97 பாயிண்ட் வந்து டவுனில் முடிஞ்சிருக்கு, 0.4% டவுன். அதுவே பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 863 பாயிண்ட் டவுனில் முடிஞ்சிருக்கு, 1.54% டவுனு. நிஃப்டியை காட்டிலும் பேங்க் நிஃப்டி பெரிய அடி வாங்கியிருக்கு. அதற்கு முக்கியமான காரணம் வேறு யாரும் இல்லை, ஆர்பிஐ தான். ஆர்பிஐ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இசிஎல் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்ட்டு ஒன்று இருக்குங்க. அது என்னன்னா எக்ஸ்பெக்டட் கிரெடிட் லாஸ். அப்படின்னா என்னென்னா, இப்போ பேங்க்கோட முக்கியமான வருமானம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா லோன் கொடுத்து அதன் மூலமாக வட்டி வாங்குறது தான். இப்போ அவங்க லோன் கொடுக்குறாங்கன்னா எல்லாரும் திருப்பி ரீபே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த மாதிரி இருக்கிற லோன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்காக அவங்க கொஞ்சம் ரிசர்வில் வச்சுக்கணும். அப்படி ரிசர்வில் வச்சுருக்கக்கூடிய அமௌண்ட்டை இப்போ இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது எப்போத்துலேருந்து அமலாகுது அப்படின்னா ஏப்ரல் 1 வந்து பார்த்திங்கன்னா 2027 அதிலிருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அமலாகுது. அதாவது அடுத்த ஒரு வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா அமலாக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு மிக முக்கியமான ஒரு நியூஸுங்கிறது இன்றைக்கி வந்துச்சு. அதன் காரணமாக பிஎஸ்யூ பேங்க்கில் மிகப்பெரிய அடி. ஸோ பேங்கிங் செக்டாரே வந்து பார்த்திங்கன்னா அது கீழே ட்ராக் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லணுங்க. இது வந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது. அது ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். ஸோ இது வந்து ஒரு நீஜெர்க் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நியூஸை கேட்ட உடனே வந்து ஒரு பேனிக் செல்லிங் வரும் பார்த்திங்களா, அந்த பேனிக் செல்லிங்கில் தான் இன்றைக்கி வந்து மார்க்கெட் கீழே விழுகல. பேங்க் நிஃப்டி முக்கியமாக கீழே விழுந்திருக்குங்க. இது வந்து நிஃப்டி 50 ஸ்டாக்ஸோடைய நிலவரம். ஓஎன்ஜிசி, அதானி என்டர்பிரைஸ்லாம் இன்றைக்கி டாப் கெய்னராக வந்திருக்கு. ஹெச்சிஎல் டெக்கு, இண்டிகோவில் இன்றைக்கி காலையில் தான் ஒரு நியூஸை பார்த்தேன். இந்தியன் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியை ஷட் டவுன் ஆகக்கூடிய நிலைமைகள் இருக்குது, எல்லாம் இழுத்து முடித்து போக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸை வேறு நான் படித்தேன். மேபி அது கூட தாக்கத்தை ஏற்படுத்திருக்கலாம்னு நினைக்கிறேன். 2.25% வந்து கீழே விழுந்திருக்கு. அண்ட் இது நிஃப்டி 50ல் பார்த்திங்கன்னா 34 ஸ்டாக் கீழே விழுந்திருக்கு, 14 ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா மேலே போயிருக்கு. இப்போ நான் அப்படியே பேங்க் நிஃப்டி பக்கம் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள், பேங்க் நிஃப்டியோட வெயிட்டேஜ் மொத்தம் 14 ஸ்டாக் தான். அதில் 13 ஸ்டாக் இன்றைக்கி டவுன் ஆகிருக்கு. கோட்டாக் பேங்க் மட்டும்தான் பாசிட்டிவாக முடிச்சிருக்கான், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 0.04%. யூனியன் பேங்க்கு, ஐடிஎஃப்சி, கனரா பேங்க்கு, ஏயு, பிஎன்பி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2%, 3% அப்படின்ட்டு பெரிய அளவில் அடி வாங்கியிருக்குங்க. ஸோ அதன் காரணமாக தான் இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் ஒரு பெரிய செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது காணப்படுது. அண்ட் ஓவரால் மார்க்கெட்டை பார்த்தாலே இங்கே பாருங்கள், இதுதான் ஃபினான்ஸ் ஒட்டு மொத்தமாக நல்ல அடி தான். ஐசிஐசி பாருங்கள் 1.5, ஆக்சிஸ் ரிசல்ட் மோசமாக வந்துச்சு 2.5, ரிலையன்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ரிசல்ட்டுக்கு அப்புறம் பரவாயில்லைங்க. நேற்று 2.5%, இன்றைக்கி வந்து ஒரு கிட்டத்தட்ட 1.25% நல்லா போயிருக்கு. ஆட்டோ செக்டர் மிகப்பெரிய அடி கீழே விழுந்திருக்கு. அல்ட்ரா டெக் சிமெண்ட் ரிசல்ட்டுக்கு அப்புறம் 1.5% கீழே விழுந்திருக்கு. ஐடி கீழே விழுந்திருக்கு. யார் தான் இப்போ மார்க்கெட்டை மேலே தூக்குவா? முடியாது. அதனால தான் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக கீழே விழுந்துருச்சுங்க. இப்போ நம்ம இன்ட்ராடே ப்ரைஸ் ஆக்ஷனை பார்த்துடலாம். ஸோ நேற்றே பார்த்துருந்தோம். இன்றைக்கி நேற்று ஒரு இன்சைட் கேண்டில் ஃபார்ம் ஆனதுனால இன்றைக்கி ஒரு ட்ரெண்டிங் டே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அக்குமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் தியரிப்படி அந்த இன்சைட் கேண்டிலே ஒரு அக்குமுலேஷனாக கணக்கிடப்பட்டதுனால இன்றைக்கி டிஸ்ட்ரிபியூஷன் கீழே வரலாம். எடுத்துகிட்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் டவுன் வேறு வந்துச்சு. இதோட ரிலேட்டபுளாக இருந்துச்சுன்னா இங்கேருந்து ரிவர்சல் வந்தால் கீழே போகும் அப்படிங்கிற மாதிரி மார்னிங் வீடியோவில் பார்த்துருந்தோம். ஆனால் ப்ரைஸ் ஹேஸ் அதர் ஐடியாஸ். அவன் என்ன பண்ணால் எடுத்த உடனே கீழே விழுக மேலே போய், இப்போது இது அக்குமுலேஷன்னா இப்போது இந்த கேண்டலுக்கும் தொடர்பு இருக்குது அப்படிங்கும்போது அவன் என்ன பண்ணுறான், கண்டினியூ பண்ணி இன்னும் கொஞ்சம் மேலே போகிறான். 24,180 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறான். அங்கே போயிட்டு சேம் அதே கான்செப்ட் தான், அக்குமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன். என்றைக்குமே டிஸ்ட்ரிபியூஷன் பெருசாக இருக்கும். அந்த தான் வந்து பார்த்திங்கன்னா கீழே பெருசாக வந்திருக்குங்க. அண்டு க்ளோசிங் ஒரே ஒரு நல்ல விஷயம்னா க்ளோசிங் 24,000க்கு மேலே முடிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஆனால் நாளைக்கே அதை உடைக்க போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. அது ஏன் அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து ஃபர்தராக பார்க்கலாம். அண்டு நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரில் அக்குமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் படி கீழே விழுந்திருக்கு. ஆனால் 24,000 உடைக்காத ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்த்தாலும் இங்கே பாருங்கள், இந்த லோவையும் வந்து ப்ரைஸால் உடைக்க முடியல. மார்னிங்கே இந்த 23,970 தாண்டினா தான் நல்லா செல்லிங் ப்ரெஷர் கீழே போகுன்னு பார்த்துருந்தோம். ஒரு ஸ்வீப்பு, 2 ஸ்வீப்பு, 3 ஸ்வீப் அப்படின்ட்டு 3 ஸ்வீப் அடித்து ப்ரைஸ் உள்ளே தான் முடிஞ்சிருக்கு. அப்படிங்கும்போது மேலேருந்து செல்லர்ஸ் கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் ஃபர்தராக ப்ரைஸை கீழே கொண்டு போகிறதுக்கு செல்லர்ஸ்க்கு இன்னும் சத்து பத்தலை அப்படிங்கிறதான் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் இண்டிகேட் பண்ணுது. பட் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்னையும் போட்டிருக்கு. கண்களுக்கு தெரிகிறதா? இந்த பேட்டர்ன் வச்சுலாம் நான் வந்து ட்ரேட் பண்ண மாட்டேன். ஆனால் இருந்தாலும் இந்த பேட்டர்ன் சொல்கிற செய்தி என்ன அப்படின்னா ஒரு பையிங் எக்ஸாஷன் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ இது உடைக்கப்பட்டால், இந்த லோ அப்படிங்கிறத உடைக்கப்பட்டால் ஃபர்தராக மார்க்கெட் கீழே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் வந்து இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் நம்மளுக்கு சொல்லுதுங்க. சரி, இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் நம்ம விடுவோம். எஸ்எம்சி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். எஸ்எம்சி ஆல்ரெடி நான் வந்து இங்கே போகும்போதே சொல்லிக்கிட்டு இருந்தேன், வீக்லி டைம் ஃப்ரேமோட ஃபேர் வேல்யூ கேப்பில் வந்து சுற்றிட்டு இருக்கான். இங்கே இவ்வளோ தூரம் கீழே விழுந்துட்டு அவ்வளோ ஜாலியாலாம் அவனால் மேலே போயிட முடியாது.
அதனால் எப்போ வேணாலுமே ரிவர்சல் வரலாங்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி வீக்லி டைம் ஃப்ரேம் ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து ரிவர்சல் வந்துருச்சு. அது எங்கே போயாகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே கிடையாது, அதுக்கும் கீழே இருக்க 22,176 வரைக்கும் போயாகணும். அது எவ்வளோ ஸ்பீடாக போகுது அப்படிங்கிறதா இங்கே கேள்வி. ரெண்டாவது, இந்த ஃபேர் வேல்யூ கேப்லேருந்தும் ரீட்ரேஸ்மெண்ட் வரலாம், பட் அது ரீட்ரேஸ்மெண்ட்டாகத்தான் இருக்குமே ஒழிய ரிவர்சலாக இருக்காது. ஏன்னா ப்ரைஸ் ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து ரிவர்ஸ் ஆனால் இன்னொரு ஃபேர் வேல்யூ கேப்புக்கு போகாது, அதுக்கு பதிலாக SPL என்று அழைக்கப்படுகின்ற ஸ்விங் பாயிண்ட் லிக்விடிட்டிக்கு தான் போகும். அதனால் ஹையர் டைம் ஃப்ரேம் பயாஸே பியரிஷாக தான் இருக்குது. ஸோ எனி ரைஸ் இஸ் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி டு செல். அண்ட் நேற்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸில் 1 டே டைம் ஃப்ரேமில் ஒரு ஃபேர் வேல்யூ கேப், டெய்லி டைம் ஃப்ரேமில் ஃபேர் வேல்யூ கேப் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. அங்கேருந்து தான் இன்றைக்கி கீழே விழுந்திருக்கு. அப்படிங்கும்போது ஜஸ்ட் இந்த ப்ரீவியஸ் லோ அப்படிங்கிற இந்த மார்க்கை, அதாவது இன்றைக்கான ஃபார்மான லோ இருக்குது பார்த்தீங்களா, 23,957 தாண்டினா போதும் ஈஸியாக ப்ரைஸால் இங்கே இருக்கிற ஸ்விங் பாயிண்ட் லிக்விடிட்டி, அதாவது 814, அதையும் ஃபர்தராக உடைக்கும் போது கீழே இருக்க இந்த ஸ்விங் பாயிண்ட் லிக்விடிட்டி 23,559. இப்போதைக்கு நம்ம இதை பார்ப்போம். ஏன்னா வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது தான் அவ்வளோ தூரம் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை வச்சுலாம் மோஸ்ட்லி யாரும் ட்ரேட் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லோ உடைக்கப்படும் போது 23,814 அண்ட் அதுவும் உடைக்கப்படும் போது 23,550 வரைக்கும் 59 வரைக்கும் மார்க்கெட் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பொசிஷனலாகவே மார்க்கெட் வந்து பியரிஷாக தாங்க இருக்குது. அடுத்து அப்படியே நம்ம வந்து பேங்க் நிஃப்டி பக்கம் போயிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க ஸ்விங் பாயிண்ட் லிக்விடிட்டியை தாண்டி ஒரு நிமிஷம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நிஃப்டியில் 1 hour டைம் ஃப்ரேம்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஏதாவது ரீட்ரேஸ்மெண்ட் வந்தாலும் இந்த ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து ரிவர்சல் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் தப்பி தவிர நாளைக்கு ஏதாவது கேப் வந்துருச்சுன்னா அது கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகப்படியாக இருக்குது, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பேங்க் நிஃப்டி இன்றைக்கி அண்டர் பர்ஃபார்மன்ஸ் நியூஸால் கீழே விழுந்திருக்கு. அண்ட் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 1 hour டைம் ஃப்ரேமில் ஃபேர் வேல்யூ கேப்பை போட்டு ஃபில் ஆகாமல் இருக்குது. இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் ஃபில் ஆகாமல் இருக்குது, இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் ஃபில் ஆகாமல் இருக்குது. அப்படிங்கிறதுனால ஏதாவது ரீட்ரேஸ்மெண்ட் வந்தால் அது ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பேங்க் நிஃப்டியில் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். நிஃப்டியாச்சும் டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து விவசாயம் வந்திருக்கேன். ஆனால் பேங்க் நிஃப்டிக்கு அதுவும் கூட இல்லை. அப்படிங்கிற காரணத்தினால நல்ல ரீட்ரேஸ்மெண்ட் வந்தால் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பேங்க் நிஃப்டியில் கிடைக்கும். அப்படி வராமையே அவன் கீழே போகிறான்னா ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் ஏதாவது ஃபேர் வேல்யூ கேப் வந்தால் இப்படி வந்தால் அங்கே ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இதுவும் பேங்க் நிஃப்டியும் பார்த்திங்க அப்படின்னா டெக்னிக்கலாக பியரிஷாக தாங்க இருக்குது. அங்கே இல்லை கதை. பிட்காயினில் தான் இப்போ மிக முக்கியமான கதை இருக்குது. ஸோ பிட்காயின்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை டச் பண்ணுறதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா பல வாரங்களாக வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேங்க. பட் இங்கே இருக்க அந்த ஃபேர் வேல்யூ கேப்பை தொட்ட உடனே ஒரு அக்குமுலேஷன் ப்ரைஸ் வந்து இங்கே போட்டுச்சு. ஸோ இது அக்குமுலேஷன். அப்போது சரி ஓகே, அப்போ நம்ம மேனிப்புலேஷனுக்காக வெயிட் பண்ணுவோம், டிஸ்ட்ரிபியூஷன் கீழே வரும்னா வந்துச்சு. ஆனால் அந்த மேனிப்புலேட் ஆன ப்ரைஸ் ஆக்ஷன் இங்கே இருக்கிற லிக்விடிட்டியை டச் பண்ணவே இல்லை. ஸோ மயிரிழையில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து தப்பிச்சு ஓடி போயிடுச்சு. இந்த இடத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா உடச்சிருச்சு. அப்போது இதை மேனிப்புலேஷனாக கன்சிடர் பண்ண அஸ்பர் இப்போ ஏஎம்டி படி வந்து பார்த்திங்கன்னா இப்போ கீழே வந்துருக்கு பார்த்திங்களா, இதுதான் மேனிப்புலேஷன். பட் இருந்தாலும் வித் ஃபேர் வேல்யூ கேப்போட வந்திருக்கு. என்றைக்குமே மேனிப்புலேஷன் ஃபேர் வேல்யூ கேப்போட வராது. அதனால் நம்ம நேற்று வீடியோவிலே சொல்லியிருந்தோம், இங்கே வந்தான்னா இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டில் ஷார்ட் போகலாம் அப்படின்ட்டு. அந்த விதத்தில் இது ஒரு நல்ல ஷார்ட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. இப்போது ப்ரைஸ் கீழே போகுது பார்த்திங்களா இந்த இடம். ஸோ மேபி இங்கே ஒரு என்ட்ரி எடுத்து இதுக்கு மேலே நம்ம ஸ்டாப் லாஸை போட்டோம்னா ஒரு 1:4.5 அளவுக்கான பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது பிட்காயினில் இருக்குது. அது கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இன்னும் அதிகப்படியாக இருக்கிறதுங்க. மார்க்கெட் வந்து கீழே நோக்கி தான் நகர்ந்துக்கிட்டு இருக்குது. க்ரூட் ப்ரைஸ் பாருங்கள் 4% அதிகமாகிடுச்சு. நம்ம எவ்வளோ நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறது நடந்துட மாட்டிருக்கு, 100 தொட்டிருக்கு. ஸோ க்ரூட் ஆயில் வந்து அதோட ப்ரைஸ் 100 அப்படிங்கிறது தொடுறது அப்படிங்கிறது மார்க்கெட்டுக்கு ஓவராலாகவே குளோபலாகவே வந்து பார்த்திங்கன்னா அது மிகப்பெரிய பெரிசான விஷயம். யூகே ஆயில், அதாவது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு WTI க்ரூட் ஆயில், யூகே ஆயில் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிரெண்ட் க்ரூட் ஆயில், இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 100க்கு மேலே போயிடுச்சு. ரெண்டுமே மிகப்பெரிய பேரிஷான விஷயம். அதனால் வேர்ல்டு ஃபுல்லாகவே ஸ்டாக் மார்க்கெட் அடி வாங்கிட்டு இருக்குது. சில்வர் பாருங்கள் 4.5% டவுனு, கோல்டு பாருங்கள் 2.5% டவுனு. 2 நாள் முன்னாடி தான் நான் கோல்டு வாங்கினேன். இருந்தாலும் இன்றைக்கி வந்து ஒரு ரெக்ரெட்டை கொடுக்குற வகையில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து கோல்டு வந்து கீழே விழுந்திருக்கு. பட் பரவாயில்ல, இருந்துட்டு போட்டு கோல்டு வந்து லாங் டேர்ம் அசெட்டு, கீழே விழுக வாங்க வேண்டியது தான். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்டையும் பார்த்துட்டோம், க்ரூட் ஆயிலையும் பார்த்துட்டோம். யூஎஸ் மார்க்கெட், எஸ் யூஎஸ் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கேப் டவுன் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள் நல்ல கேப் டவுன். ஒரு நிமிஷம், இப்போ வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸே பார்த்தா தெரியும். இப்போது க்ரூட் ஆயில் மேலே போயிட்டுருக்கு அப்படின்னாலே இந்த வார் சம்மந்தமாக ஏதோ பேரிஷான விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். அது நம்மளுடைய நிஃப்டியோட ப்ரைஸில் பெருசாக இன்னும் இம்பேக்ட் ஆகலை அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஏன்னா இன்றைக்கி நிஃப்டி பெருசாக கீழே விழுந்தது பேங்க் நிஃப்டியோட பேரிஷனஸ்னால தான் வழியே, ஹெவி வெயிட்லாம் பெருசாக கீழே விழுகல. ஸோ நாளைக்கு மேபி நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷனில் பெரிய தாக்கம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. எங்கே பார்த்தாலும் சிவப்பு கம்பளம் தான். ஒரே நிமிஷம் இருங்க, வார் நியூஸை போட்டு பார்த்தோம்னா என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சிடும். நான் என்ன பார்க்கல, பார்த்தால் தெரிந்துவிடும்.
அரகாச்சி டு விசிட் இஸ்லாம் வந்து பாசிபிள் செகண்ட் ரவுண்ட் ஆஃப் யூஎஸ் டாக்ஸ். இது நல்ல விஷயம் தானே. சரி ஓகேங்க. இப்போதைக்கு எனக்கு இது என்ன நியூஸுங்கிறது தெரில. இப்போதைக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த அரகாச்சி அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கக்கூடிய ஆளாக இருக்கார். ஸ்போக் பர்சன்னே சொல்லலாம். ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் இவர் வந்து இப்போது பாகிஸ்தானுக்கு போக போகிறதா ஒரு செய்தி வந்திருக்கு. இது ஆக்சுவலி நல்ல விஷயம். இருந்தாலும் எதன் காரணமாக மார்க்கெட் கீழே விழுதுன்னு தெரில. ஆயில் ஜம்ப் ஹர்மூஸ் ஸ்டேல்மேட் பெர்சிஸ்ட் மார்க்கெட் மிக்ஸ்ட் ஆன் ட்ரேட்ஸ். ஸோ அந்த ஹர்மூஸில் வந்து பிளாக் ஆகிருக்கிறது, ஷிப்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நகர முடியாமல் இருக்கிறது, யூஎஸோட பிளாக்கெட் கண்டினியூ ஆகுறது, இதெல்லாம் க்ரூட் ஆயில் ப்ரைஸஸை இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. மேபி அது கூட காரணமாக இருக்கலாம். இவர் வந்து போக மாட்டாரோங்கிற மாதிரி ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ வாட் எவர் இட் இஸ், பெரிய ஒரு தாக்குதல் நடந்த மாதிரி எந்த விதமான அப்டேட்டும் இல்லை. ஜஸ்ட்டு வந்து இந்த ஹர்மூஸ் பிரச்சனை அண்டு இவர் வந்து போகிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஏதாவது பிரச்சனை நடந்துருமோ அப்படின்ட்டு பியரிஷாக ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒன்றும் புரியலை நம்மளுக்கு. ஆனால் க்ரூடோட ப்ரைஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக மேலே போயிட்டுருக்கு. இருங்க, இந்த மாதிரிலாம் மேலே போகுதுன்னா தலைவன் டொனால்ட் ட்ரம்ப் ஏதாவது 7.5 கூட்டியிருக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது போட்டிருக்காரு 1 hour ஆகும். இது ஏதோ சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்குங்க. இது ஏதோ அரசியல் சம்மந்தப்பட்ட மாதிரி இருக்குது. 11 hours ஆகும். மேபி இது காரணமாக இருக்கலாம். இது வந்து இப்போ லைவில் நல்லா படிக்க முடியல. நான் வேணால் அப்புறமா படித்து பார்த்துட்டு சொல்கிறேன் ஏதாவது சம்மந்தப்பட்டதான்ட்டு. ஆனால் இது ஏதோ அமெரிக்க உள்நாட்டு பிரச்சனை சம்மந்தப்பட்ட மாதிரி தான் இருக்குது இந்த லெட்டரை ஓவராலாக இந்த ஹெட்லைன்லாம் பார்க்கும்போது. ஸோ தெரிலைங்க, ட்ரம்ப் கூட்டின 7.5 தெரில. அதை பற்றி நம்ம காலையில் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டெக்னிக்கலாக மார்க்கெட் ரொம்ப பீரிஷாக இருக்குது அண்ட் க்ரூட் ப்ரைஸஸ் வந்து ஏறிக்கிட்டு இருக்குது. அண்டு ஐஎன்ஆருமே வந்து பாருங்கள் 94.5 அப்படிங்கிற லெவலில் வந்து பார்த்திங்கன்னா டிப்ரிஷியேஷன் ஆகிட்டுருக்கு. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கு நல்லதில்லை. ஸோ இங்கேருந்து அதாவதுங்க எப்போவுமே ஒன்று மட்டும் டெக்னிக்கல்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன், அதாவது ஹெவியாக கீழே போச்சுன்னா ஹெவியாக மேலே போகும். அப்போ ஹெவியாக மேலே போச்சுன்னா ஹெவியாக கீழே வரும். இதுதான் வந்து மார்க்கெட்டோடைய ப்ரைஸ் ஆக்ஷனுடைய பேசிக். அதாவது உங்களுடைய நீங்கள் பார்க்குற ப்ரைஸ் ஆக்ஷனுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ரைட் ஹேண்ட் சைடும் ஃபார்ம் ஆகும். அப்போது இந்த ட்ரெண்டு ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸாக இருந்துச்சுன்னா, மேலே போகிறதே ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸாக இருந்துச்சுன்னா கீழே வரது எப்படி இருக்கும், அதை விட கொடூரமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு ஷார்ட் டேர்மில் நம்ம ஒரு நல்ல ஃபாலை விட்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகப்படியாக தெரியுதுங்க. அது எல்லாத்துக்கும் கன்ஃபர்மேஷனும் வந்து கிடச்சிருச்சு. ஜஸ்ட்டு ப்ரீவியஸ் டே லோ பிரேக் ஆக அது பாடு கீழே போயிட்டே இருக்க வேண்டியதான். எவ்வளோ தூரம் போக போகுது, நம்ம வீக்லி டைம் ஃப்ரேமுடைய டார்கெட்டான 22,183 இதுதான் நம்மளுடைய வீக்லி டைம் ஃப்ரேமோட டார்கெட். இதை வந்து எவ்வளோ தூரத்தில் அட்டைன் பண்ண போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் இதோட இந்த வீடியோவுமே நம்ம முடிச்சிக்கலாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ட்ரேட் பண்ணுற மற்ற நம்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி இன்னும் நிறையா பார்வையாளர் நம்ம சேனலில் கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி. Traders, stock market is all about probabilities and trading is all about risk management. இங்கே 100% ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இதை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லாஸஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான்.